இன்னைக்கு 50வது ஐபிஎல் மேட்ச் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கும் ராஜஸ்தான் அணிகளுக்கும் இடையே ஹைதராபாத் அவங்க ஹோம் கிரவுண்டில் மேட்ச் நடந்திருந்தது. இப்படி இருக்க கடைசி பந்து வரைக்கும் யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு ரொம்பவே பரபரப்பாக நடந்த இந்த மேட்ச்சில் வெறும் ஒரே ஒரு ரன் வித்தியாசத்தில் ஹைதராபாத் அணி அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனாலுமே பாயிண்ட்ஸ் டேபிளை பொறுத்த வரைக்கும் நம்ம சிஎஸ்கே அணிக்கு இந்த மேட்ச்சில் இருந்து பாயிண்ட்ஸ் டேபிளில் கீழே ஒரு படி இறங்கியிருந்தாலும் சிஎஸ்கே அணிக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமும் பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு உள்ள தகுதி பெறத்துக்கான வாய்ப்பு இந்த மேட்சின் மூலியமா இப்போ நடந்திருக்கு. அந்த வகையில் இந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் இன்னைக்கு டாஸ் ஜெயிச்ச ஹைதராபாத் அணி ஃபர்ஸ்ட் அவங்க பேட்டிங் பண்ண வந்தாங்க. இதுல அபிஷேக் சர்மா 12, சிங் 5 ரன்னுக்கே அவுட் ஆயிட்டாரு. நிதிஷ் ரெட்டி அதுக்கப்புறமா டிராவிஸ் ஹெட் இவங்க 2 பேர் மட்டும்தான் அதிரடியா பார்ட்னர்ஷிப் போட்டு ஹைதராபாத் அணியின் ஸ்கோரை ரொம்பவே கிடுகிடுன்னு உயர்த்தினாங்க. இதுல 58 ரன்னுக்கு டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிட்டாரு. அடுத்ததா வந்த கலாசன், நிதிஷ் ரெட்டி 2 பேருமே கடைசி வரைக்கும் அவுட் ஆகல. நிதிஷ் ரெட்டி 76, கலாசன் 42 ரன்கள் எடுத்ததால 20 ஓவருக்கு 201 ரன் ஹைதராபாத் அணி எடுத்திருந்தாங்க. ஆனாலுமே இந்த ஸ்கோர் ஒரு பத்தாத ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி தான் கருதப்பட்டது. ஏன்னா ஹைதராபாத் அணி நடுவில் கொஞ்சம் ஸ்லோவான இன்னிங்ஸ் விளையாண்டாங்க. இப்படி இருக்க இந்த ஸ்கோரை சேசிங் பண்றதுக்காக உள்ள வந்த ராஜஸ்தான் அணி பக்கம் ஜாஷ் பட்லர் முதலாவது பந்திலே டக் அவுட். அடுத்ததா வந்த சஞ்சு சாம்சன் 3 பந்துக்கு டக் அவுட் ஆக முதலாவது ஓவர்லேயே புவனேஷ்குமார் இந்த சம்பவத்தை நிகழ்த்தினாரு. ஸோ இதனால மிகப்பெரிய நெருக்கடிக்கு ராஜஸ்தான் அணி தள்ளப்பட்டிருந்தாலும் அடுத்ததா ஜோடி போட்ட ரியான் பராக், யசஸ்வி ஜெய்ஸ்வால் 2 பேருமே அவங்களுடைய அரை சதத்தை பேக் டு பேக் கம்ப்ளீட் பண்ணாங்க. இதில் ஜெய்ஸ்வால் நம்ம நட்ராஜ் பால்ல 67 ரன்ல அவுட் ஆக பின்னாடியே கொஞ்ச நேரத்தில் ரியான் பராக் 77 ரன்ல அவரும் அவுட் ஆனாரு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயமா ரியான் பராக், யசஸ்வி ஜெய்ஸ்வால் இவங்க 2 பேருடைய கேட்சை ஹைதராபாத் அணி அவங்க டிராப் பண்ணாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இப்படி இருக்க மீதி இருக்கிற டார்கெட் பெருசாக இல்லை அப்படின்னாலும் கடைசி நேரத்தில் ஹைதராபாத் அணியின் போலர்கள் அற்புதமாக பந்து வீசினாங்க. இதனால கடைசி ஓவருக்கு 12 ரன் தேவைப்பட்டிருந்தது. பவல் எவ்வளவோ அடிக்க ட்ரை பண்ணாரு. ஆனாலுமே கடைசி பந்துக்கு 2 ரன் தேவைப்பட்டிருந்தது. அந்த 2 ரன்னை பவல் நினைச்சா அடிச்சிருக்கலாம். ஆனால் பாலை மிஸ் பண்ணி பால் காலில் பட எல்பிடபிள்யூ விக்கெட் கிடைக்க ஹைதராபாத் அணி ஒரு த்ரில்லரான வெற்றியை கடைசி பந்தில் அடைஞ்சாங்க. ஆனாலுமே இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா ஹைதராபாத் அணி அவங்க ஜெயிச்சு 2 புள்ளிகள் பெற்று நம்ம சிஎஸ்கே அணியை பாயிண்ட்ஸ் டேபிளில் இருந்து கீழே தள்ளி விட்டாலும் ஹைதராபாத் அணி இந்த மேட்ச்ல அவங்களுக்கு எந்த ஒரு ரன் ரேட்டும் கிடைக்கல. அதாவது 200 ரன் அவங்க எடுத்து கடைசி பந்தில் 1 ரன் வித்தியாசம் தான் ஜெயிச்சிருக்காங்க. அந்த ஒரே ஒரு ரன் ஹைதராபாத் அணிக்கு எந்த ஒரு ரன் ரேட்டும் அவங்களுக்கு கூடுதலாக கொடுக்கல. அப்படிங்கிறதால இன்னும் நம்ம சிஎஸ்கே அணியை விட ரொம்ப பயங்கரமான கம்மியான ரன் ரேட்ல தான் ஹைதராபாத் அணி இருக்கிறாங்க. ஸோ இது நம்ம சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப்க்கு உள்ள போறதுக்கு ரொம்ப பெரிய ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுது. ஏன்னா இந்த ஆண்டு ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் புள்ளிகளை விட ரன் ரேட் தான் பிளே ஆஃப்க்கு உள்ள போற அணியை முடிவு பண்ண போற ஒரு ஐபிஎல்லாக தான் இந்த ஐபிஎல் இருக்கு. அந்த வகையில் ஹைதராபாத் அணிக்கு ரன் ரேட் கிடைக்காம இருக்கிறது நம்ம சிஎஸ்கே அணி பிளே ஆஃப்க்கு உள்ள தகுதி பெறத்துக்கு ஒரு நல்ல விஷயமாக தான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்கப்படுது.